4ஆம் பாவம் சுக தாயார் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா கேது பிளஸ் சுக்கிரன் இணைவு. இது அக்டோபர் 9 வரைக்கும் சுக தாயார் ஸ்தானத்துல சுக்கிரனும் சேர்ந்து இருக்காரு. இந்த அக்டோபர் 9 வரைக்கும் ஒரு பலன், அதுக்கப்புறம் ஒரு பலன். இப்ப சுகஸ்தானத்துல கேது பிளஸ் சுக்கிரன். இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட கம்ஃபர்ட்டுக்காக ஏதோ ஒண்ணு செய்யறேன். என்னோட கம்ஃபர்ட் ஒன்றும் இல்லைங்க. நான் வந்து இப்ப தீபாவளி வருது, எனக்கு ஷாப்பிங் போகணும், நான் 2 புடவை வாங்கலான்னு போறேன். நான் என்ன பண்றேன், ஒரு 10 புடவை வாங்கிடுறேன். எனக்கு அதுல சந்தோஷம், எனக்கு அதுல மகிழ்ச்சி. சுக்கிரன்னாலே ஆடை ஆபரணங்கள் ஆடம்பரம் இப்படி எல்லாமே வந்துரும். என்னோட சுகத்தை, என்னோட கம்ஃபர்ட் எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா. இப்ப பொம்பளைங்க ரீதியா இருக்கும் இது. எனக்கு வந்து பாருங்க, நான் என்ன ரொம்ப அழகுபடுத்திக்கணும்னு ஆசை வருது. ஸோ நான் என்ன பண்றேன், நல்லா வந்து என்ன மேக் ஓவர் பண்ணிக்கிறேன், செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன். என்னோட கம்ஃபர்ட்டுக்கு நான் சில பல வஸ்துக்கள் வாங்குறேன், ஃபாரின் ப்ராடக்ட்ஸ் வாங்குறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று, புரியுதுங்களா? இது நடக்கும். அதுக்கப்புறம் சுக தாயார் ஸ்தானத்துல கேது ஆல்ரெடி இருக்காருல்ல, அம்மாக்கு உடல் சார்ந்த உபாதைகள் இருந்திருக்குமே. அம்மா வந்து பெருசா ஹெல்த் இஷ்யூஸ்னால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அம்மாவோட பெருசா சப்போர்ட் கிடைக்கல. அந்த 9ஆம் தேதி வரைக்கும் அம்மானோட ஹெல்த்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும். அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும்.